வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் கறி ரோஸ்ட் சிக்கன் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அருமையான சிக்கன் ரோஸ்ட்டுங்க, ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் கறி ரோஸ்ட். இல்லை ஒரு சைட் டிஷ் அண்ட் ஸ்டார்டர் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி இன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சிக்கன் கறி ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அபவுட் 1.5 கிலோ சிக்கன் நான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெசிபிக்கு. பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் இஞ்சி பூண்டு ரெசிபி காமிச்சிருக்கேங்க. இதில் சோம்பு மிளகு இருக்குது. இந்த இஞ்சி பூண்டு ரெசிபி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த ரெசிபி பார்த்து நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு விழுது தயார் பண்ணிக்காங்க. சக்தி மசாலா கறி பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள், கொஞ்சமாக புளி தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். வற்றல் மிளகா ஒரு 3லேருந்து 4 வற்றல் மிளகா தேவைப்படும். பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2லேருந்து 3 எனக்கு தேவைப்படும். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. சக்தி மசாலாவோட கறி பவுடர் தான் நம்மளுக்கு தேவைப்படும். மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸும் வீட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணலாம். இந்த சக்தி மசாலா கறி பவுடர் கூட ரொம்ப எக்கனாமிக்கல். ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு நல்ல சைஸ் மசாலா பேக்கெட் கிடைக்கிறது. ரீசெண்டாக அந்த சக்தி மசாலா கறி பவுடர் வாங்கி நான் 3-4 ரெசிபி தயார் பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்தது. கோழியை ஒரு கடாயில் சேர்த்துருக்காங்க. அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி பவுடர், மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்து தண்ணி விட்டு இந்த கோழியை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கோழியை ஃபஸ்ட்டு வேக வச்சுடுங்க. கோழியை அப்பப்போ நல்லா கலரி விடுங்க. அந்த கோழி ஈவனாக குக் ஆகும். ஸோ அந்த கோழிலேருந்து கூட நிறைய தண்ணி விட்டு வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கோழியை குக் பண்ணிவிடுங்க. ரெசிபி இன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் டைரெக்ட் ஆகும். பிளாகில் நிறைய ரெசிபிஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்குது அலாங் வித் திஸ் ரெசிபி. இப்போ சிக்கன் ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடுச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணேன். கோழி நல்லா வெந்து போச்சு. எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் கூட ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், செசமி ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சோம்பு ஆப்ஷனல், நீங்கள் சேர்க்கலாம் இல்லை விட்டுடலாம். சோம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதில் வெங்காயம், கீரி வச்சுருக்க பச்சை மிளகா, வற்றல் மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் இதில் சேர்க்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் பல்கில் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய ரெசிபீஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறாங்க. கூடவே மிளகாய்த்தூள், கறி பவுடர், மஞ்சள் பொடி, மல்லித்தூள் நான் சேர்த்துக்க போகிறேன். இது இன்னும் இந்த மசாலாவுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துட்ருக்கேன் எல்லா இன்க்ரீடியன்ஸும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த மசாலாவை. எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வருது பாருங்கள். எண்ணெய் நல்லா மிதந்து மேலே வந்ததும் அதில் அந்த கோழியை நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த சிக்கன் சேர்த்ததும் இன்னொரு முறை நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸ் ரசம் ரைஸோட பிரமாதமாக இருந்தது. எங்கள் அம்மா அன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சிக்கன் ஃப்ரை அண்ட் முருங்கைக்காய் சாம்பார் ரைஸோட ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சிம்பிளான ஒரு சண்டே டின்னர் ஒரு லன்ச் நீங்கள் தயார் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கோழி ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லை.
ஜஸ்ட் ஒரு சாம்பார் ஒரு ரசம் வச்சு சாதம் அடித்து இந்த மாதிரி ஒரு கோழி ஃப்ரை பண்ணி நீங்கள் பரிமாறினீங்கன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகுவாங்க வீட்டில். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த கோழி அண்ட் மசாலா நல்லா கம்பைன் ஆகி குக் ஆகணும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற விடுறேன். நீங்கள் கிரேவி தேவைப்படுனா நீங்கள் கிரேவியோட அப்படியே சர்வ் பண்ணலாம். எனக்கு கிரேவி தேவையில்லை, நல்லா வரல் மாதிரி தேவை. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த கிரேவியிலேருந்து தண்ணியெல்லாம் விட்டு அந்த மசாலா பேஸ்ட் வந்து கோழியில் ஒட்டி நல்லா வரணும். இப்போ இந்த கோழி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக வந்து நான் மேலே மிளகுத்தூள் உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கோழியில் உப்பு சேர்த்த தொட்டு நான் சேர்க்கல. எங்கள் வீட்டில் உப்பு சாப்பிட்றதும் கம்மி. இப்போ நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கணும், செக் பண்ணி மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக லைம் புழிஞ்சு இந்த கோழியை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும், நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இது பரிமாற வேண்டியது தான். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த கோழி வந்து நான் பரிமாறினேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிது. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு சிக்கன் ரோஸ்ட் இது. நீங்கள் வந்து நம்ம ரெகுலர் சவுத் இண்டியன் மீல்ஸ் ஆர் பிரியாணியோட வச்சு பரிமாறலாம். ரெசிபி இன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குது. அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம் ஃபார் அ டீட்டெயில் ரெசிபி ஆன் மை பிளாக் அலாங் வித் லாட் ஆஃப் அதர் ரெசிபிஸ் அண்ட் ரிவ்யூ. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.